Hello guys, நான் உங்க ஸ்ருதி மேம். வெல்கம் டு தி Xylem State Tamil சேனல். ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் half yearly question of the day series இது எல்லாமே நம்மளோட சேனல்ல போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான பயோமாலிக்யூல்ஸ்ல இருந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெடியா? ஸோ கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு தெரியும் ஸோ கிளாஸ் 12க்கான ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நம்மளுக்கு ஆன்லைன் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ரெக்கார்டட் செஷன் இருக்கு, அண்ட் தென் பிஒய்க்யூ டிஸ்கஷன் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் for the discount offer of 11,899. Okay, and this is for the NEET repeaters and then re-repeaters. So same daily live classes, recorded session, PYQ discussion. After the discount பாத்தீங்கன்னா 13,649. And then fast track batch பாத்துட்டீங்க அப்படின்னா like one chapter one day ல cover ஆகும் உங்களுக்கு. அதோட price பாத்தீங்கன்னா 8499 after discount. Okay, so question of the day, glucose ஓட important question நம்ம discuss பண்ணிடலாம். ஓகேவா? structure. See, இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. it will be very easy. So glucoseனாலே மொத்தம் எத்தனை கார்பன் நம்மளுக்கு? 6 கார்பன் ஆட்டம்ஸ். கரெக்டா? So first நான் என்ன பண்ணணும்? 6 கார்பன் ஆட்டம்ஸ் டிரா பண்ணிடணும். So 1 2 3 4 5 and then 6. கீழே ஒரு CH2OH and then மேல ஒரு CHO. கீழே CH2OH மேல CHO. அடுத்து பாருங்க OH OH H OH. சோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. OH OH H OH. இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் பத்திலாம் நான் இன்னொரு கொஸ்டின் ஆஃப் தி டேல உங்க கூட டீடைலிங்கா பேசுறேன். ஓகே, சோ அடுத்து பாருங்க. இப்போ OH-க்கு ஆப்போசிட்டா யார் இருப்பா? ஹைட்ரஜன். இங்க யார் இருப்பா? ஹைட்ரஜன். H-க்கு ஆப்போசிட்டா யார் இருப்பா? OH. அண்ட் இந்த OH-க்கு ஆப்போசிட்டா யார் இருப்பா? ஹைட்ரஜன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணி நம்ம எப்படி எழுதிடலாம்? we can write it as CHOH 4 times. ஓகே, CHOH 4 times எழுத போறோம். கரெக்டா? ஏன்னா 4 கார்பன், 4த்துலயுமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் அண்ட் தென் OH இருக்கு. CHOH 4 times தான் நம்ம எழுத போறோம். ஓகே, சோ பாத்துடலாமா? let's start guys. first question, elemental analysis. elemental analyzer ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நீங்க என்ன காம்பவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை தூக்கி அந்த எலிமெண்டல் அனலைசருக்குள்ள போட்டீங்கன்னா எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் பெர்சன்டேஜ் கொடுக்கும். அந்த பெர்சன்டேஜ்ல இருந்து நான் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் குளுக்கோஸுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க C6H12O6 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டாஸ்க் என்ன நம்மளுக்கு? on reduction with concentrated HI, the red phosphorus. very important question. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க? சோ அது ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்ல லைக் பிரான்ச்டா இருக்கா ஆர் எல்ஸ் அதுல எத்தனை OH குரூப் இருக்கு, கார்பனைல் குரூப் இருக்கா, அந்த கார்பனைல் ஆல்டிஹைடா இருக்கா, இதெல்லாமே எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சோ இதுல பாத்துட்டீங்கன்னா CHO and then CHOH பாத்தீங்கன்னா 4 times. நான் சொன்னா 4 times in காமனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு and then CH2OH, ரைட்? இப்படி இருக்கு. சோ இவங்க கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன்? HI ஆட் பண்ண போறேன். இந்த HI ஓட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் a strong reducing agent. strong reducing agent அங்க இருக்கிற எல்லா ஹைட்ரஜனையுமே எல்லா ஆக்சிஜனையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடுது. அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்குது. சோ ஐ எம் நாட் டிராயிங் தி நேம், சோ டிராயிங் தி ஸ்ட்ரக்சர். சிம்பிளா நேம் எழுதிக்கலாம். ஓகே, NHA. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மீத்தைல் பென்டேன். ஓகே, என்ன கிடைக்குது? மீத்தைல் பென்டேன் கிடைக்குது. சோ இதுல யாரு மேஜரா கிடைக்கிறாங்க? சோ இவங்க தான் நம்மளுக்கு மேஜரா இருக்கு. சோ அப்ப நான் என்ன சொல்லலாம்? இங்க இருக்கிற எல்லா கார்பன் ஆட்டம்ஸ்லயுமே ஸ்ட்ரைட் செயின்ல தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? பிகாஸ் ஐ எம் கெட்டிங் an N-hexane as a major product. சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ். HI கூட ட்ரீட் பண்ணும்போது N-hexane மேஜரா கிடைக்குது. So all the carbon atoms are connected in straight chain. HI யாரு? strong reducing agent. reaction with hydroxylamine. hydroxylamine na first யாருன்னு தெரியணும். very simple, it is NH2OH. okay, OH na யாரு? hydroxy. amine na யாரு? NH2OH. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இந்த ஹைட்ராக்சிலமைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா to find carbonyl. okay, எதுக்கு? to find carbonyl. ஓகே, கார்பனைல கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு தெரியும்
சி டபுள் பாண்டோ ஹெச், சிஹெச்ஓ தான், வேற ஒன்னும் எழுதல. அது வந்து டிஃப்ரெண்டா சி டபுள் பாண்டோ ஹெச் எழுதியிருக்கு. ஓகே, சோ அதோட ஃபுல் பாண்டிங் பேட்டர்ன் போட்டு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் CH2OH. இப்போ நம்ம யார ஆட் பண்றோம்? இவங்க கூட NH2OH ஆட் பண்றோம். கரெக்டா? அப்படி NH2OH நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? இங்க இருக்கிற ஓவும் ஹைட்ரஜனும் ரெண்டும் சேர்ந்து H2O வெளியில போயிடுச்சு. சோ இப்போ H2O வெளியில போயிட்டு நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும்? We will be getting CHOH. Okay, so 4 times and then C, அது கூட டபுள் பாண்ட் NOH. இந்த சைடு ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, and then CH2OH இருக்கு. இவங்களோட பேர் தான் என்னது? ஆக்சைன். அப்போ எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டும் ஹைட்ராக்சில் அமைன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சைன் ஃபார்ம் ஆச்சுன்னா we can say அங்க கார்பனைல் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அடுத்து யாரு? புரோமின் வாட்டர். புரோமின் வாட்டர் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆல்டிஹைட் மட்டும் தான் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, சோ கீட்டோன் என்ன ஆகாது? ரெஸ்பாண்ட் பண்ணாது. சோ இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே நான் என்னன்னு சொல்லலாம்? கார்பனைல்னு சொல்லலாம். அப்போ என்னோட கார்பனைல் ஆல்டிஹைடா கீட்டோனான்னு சொல்லணும்ல. கார்பனைல் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு NH2OH வச்சு. அந்த கார்பனைல் வந்து ஆல்டிஹைடுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்? ஏன்னா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது. கீட்டோன் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் ஆகாது. அப்போ CHO இருக்கு, and then CHOH 4 times இருக்கு, and then CH2OH இருக்கு. சோ இவங்க கூட நான் என்ன ஆட் பண்றேன்? மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் which is Br2. சோ இந்த CHO எனக்கு என்னவா மாறிடும்? I'll be getting COOH, CHOH 4 times and then CH2OH. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதோட நேம் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ குளுக்கோரிக் ஆசிட், சக்காரிக் ஆசிட், ஓகே, and then குளுக்கோனிக் ஆசிட், இது எல்லாமே வரும். கொஞ்சம் நேம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. Moving to the next slide, guys. Reaction with the toluenes and fellings. See, toluenes mild oxidizing agent. ஓகேவா? ஃபெல்லிங்கும் யாரு? மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இந்த ரியாக்ஷன்ல நான் சொல்லிடலாம், சப்போஸ் நீங்க டாலரன்ஸ் ரியேஜென்ட் எடுக்கிறீங்க, ஓகே, ஆர்எல்ஸ் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் எடுக்கிறீங்க, அப்படினாலும் உங்களுக்கு இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். டாலரன்ஸ் ரியேஜென்ட் எடுக்கும் போது சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகும், ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் எடுக்கும் போது ரெட் பிரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். டாலரன்ஸும் ஃபெல்லிங்ஸ்லயும் NaOH இருக்கறனால, ஓகே, சோ டாலரன்ஸ்ல NaOH இருக்கறனால இந்த COOH வந்து COO NA-வா இருக்கும். கரெக்டா? ஃபெல்லிங்ஸ்ல நம்ம என்ன எடுக்கிறோம்? we are taking in copper sulfate solution with sodium potassium tetrate. அங்கேயும் சோடியம் இருக்கு. கரெக்டா? அவ்வளவுதான். ஓகே, வெரி சிம்பிள் guys. சேம் ரியாக்ஷன், ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இவங்களும் மைல்டு, இவங்களும் மைல்டு. மூவிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரியாக்ஷன் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? எப்படி? அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் is a combination of two acetic acid, C double bond OH and then CH3 C double bond OH. ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஒரு வாட்டர் வெளியில போயிடுச்சு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லலாம்? CH3 C double bond O, C double bond O and then CH3. கரெக்டா? இதான் நம்மளோட அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இப்போ இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் கூட ஆல்கஹால் இருக்கும் போது என்ன நடக்க போகுது? ஓகே, சோ இங்க நான் பேசிக்கா ஒரு ரியாக்ஷன் எழுதிடுவேன். இது வந்து எதுக்கு ப்ரூவ் பண்றாங்கன்னா ஆல்கஹால் குரூப் இருக்குங்கிறதுக்கு ப்ரூவ் பண்றாங்க. இந்த ஆல்கஹால் கூட நீங்க CH3 C double bond O C double bond O CH3, ஓகே, இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? பாண்ட் உங்களுக்கு இங்க பிரேக் ஆகி ஹைட்ரஜன், ஓகே, சி ஹைட்ரஜன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற கலர் போய்க்கலாம் நம்ம. சி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் CH3 COOH வெளில போயிடும். நடக்கிறது அசைலேஷன். ஏன் அசைலேஷன் சொல்றோம்? ஏன்னா அடிஷன் ஆஃப் OCH3 group is nothing but அசைலேஷன். கரெக்டா? அப்ப ப்ராடக்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? RO ஆல்ரெடி இருக்கு, அது கூட C double bond CH3 இருக்கு. ரைட்டா? அவ்வளவுதான். RO ஆல்ரெடி இருக்கு, அது கூட C double bond CH3 ஆட் ஆக போகுது. இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க.
நம்மளோட ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர்ல யார் இருக்கா? CHO இருக்கு நம்மளுக்கு, கரெக்டா? CHO and then CHOH. OH எத்தனை டைம் இருக்கு? 4 டைம். and then அது இல்லாம இங்க இன்னொரு OH இருக்கு, கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ணணும், அந்த OHல இருக்கிற ஹைட்ரஜன் and then இங்க அசிட்டிக் ஆசிட் வெளியில போயிருது. CH3COOH பாருங்க, CH3C டபுள் பாண்ட் OH. எத்தனை மாலிகுல் வேணும்? 5 மாலிகுல்ஸ் வேணும். ஏன்னா ஒரு ROHக்கு ஒரு அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட்னா அப்ப 5 OHக்கு 5 அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட், கரெக்டா? இத நான் எப்படி ஷார்ட்டா எழுதலாம்? I can write this as a CH3CO twice and O. ஷார்ட்டா எழுதலாமா நம்ம? ஓகே, சோ அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ 5 molecules of CH3CO twice ஆக்சிஜன் நான் எடுக்கிறேன். சோ CHO ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, அந்த CHO அப்படியே இருக்கு. ஹைட்ரஜனுக்கு பதிலா யார் அட்டாச் ஆறாங்க? சோ we are adding OC double bond CH3, கரெக்டா? ஓக்கு பதிலா ஆட் ஆகுறது யாரு? COCH3. அப்போ COCH3, கரெக்ட்? இவ்வளவுதான் ரியாக்ஷன். சோ இப்போ இது எத்தனை டைம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு? அகைன் 4 டைம்ஸ் இருக்கும், ரைட்டா? சோ அவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள். அகைன் இன்னொரு OH இருக்குல்ல, அதுவும் ரியாக்ட் ஆகும்ல. அப்ப CH2O அகைன் C double bond CH3. ஓகே, இந்த COCH3 இருக்குல்ல, அத நம்ம இன்னுமே ஷார்ட் பண்ணி என்ன சொல்லலாம்? AC அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ C double bond CH3 நீங்க AC ன்னு சொல்லலாம், which is pentaacetate ஃபார்ம் ஆயிருக்கு. pentaacetate ஃபார்ம் ஆனனால குளுக்கோஸ்ல 5 OH குரூப் இருக்கு அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து யாரு? வேற என்ன பண்றாங்க? குளுக்கோஸ்ல இட்ஸ் a stable compound, டீஹைட்ரேஷன் நடக்கல. ஹீட் பண்ணும்போது அங்க வாட்டர் ரிலீஸ் ஆகல. என்ன காரணம்? பிகாஸ் ஒரு கார்பன்ல ஒரு OH தான் இருக்கு. எப்பயுமே ஒரு கார்பன்ல 2 OH குரூப் இருந்ததுன்னா இமீடியட்டா அங்க வாட்டர் ரிலீஸ் ஆயிடும். ஆனா இப்ப நம்ம பார்த்ததுல எல்லாத்துலயும் பாருங்க, சி, சோ ஒரு கார்பன்ல ஒரு OH இருக்கு, செகண்ட் அகைன் இன்னொரு கார்பன்ல OH இருக்கு. எந்த ஒரு கார்பன்லயும் 2 OH குரூப் கனெக்ட் ஆகல. ஒரே கார்பன்ல 2 OH இல்ல. அப்படி ஒரே கார்பன்ல 2 OH இல்லாதனால we can say that this is a stable compound. அங்க டீஹைட்ரேஷன் நடக்காது. ஓகே, it is a stable compound. D and L configuration எதை மென்ஷன் பண்ணுது? position of the OH group. so கீழ இருந்து, ஓகே, எங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, சோ இதான் நம்மளோட காம்பவுண்ட் 4, 5 and then 6. see, கீழ இருந்து செகண்ட் கார்பன் OH வந்து ரைட் சைட்ல இருந்தது அப்படின்னா this is called as B. ஓகே, இதுவே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 and then 6. இதுவே உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்குன்னா this is called as L. ஓகே, சோ லெஃப்ட் சைடு இருக்குன்னா L கான்ஃபிகரேஷன். பொசிஷன் ஆஃப் த OH தான் இந்த கேபிட்டல் D அண்ட் கேபிட்டல் L சொல்லுது. எல்லாரும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்மால் டி ஸ்மால் எல் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸ்மால் டி ஸ்மால் எல் வந்து டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதே தவிர இங்க பொசிஷன் ஆஃப் த OH எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ ஸ்மால் டி யாரு? டெக்ஸ்ட்ரோ அண்ட் தென் லீவோ. இந்த டெக்ஸ்ட்ரோவை நான் வெறும் பாசிட்டிவ் வச்சும் சொல்லலாம், இல்ல நெகட்டிவ் வச்சும் சொல்லலாம். கேபிட்டல் டி கேபிட்டல் எல்ங்கிறது பொசிஷன் or else configuration of the OH group. இந்த வேர்ட் தான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, moving to the next one. Yes, that's all. எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. So biomolecules-ல important question structure of glucose பார்த்தாச்சு. யாருக்கெல்லாம் cyclic structure of glucose வேணுமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ எப்படி அதை டிரா பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Thank you. Bye bye.